தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/11/2015 திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 10:23 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு துளசி விவாகம், பிரதோஷம், நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சகல சிவாலயங்களிலும் சங்காபிஷேக விழா மாலை நேரத்திலே நடைபெறும். வலம்புரி சங்கிலை வைத்து பால் அபிஷேகம் செய்வார்கள். இந்த சங்காபிஷேகத்தை பார்த்தால் மங்கள நிகழ்ச்சி மனையிலே நடக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து. எனவே இன்றைக்கு நீங்கள் பிரதோஷத்தையும் கண்டு மகிழ்ந்து சங்காபிஷேகத்தையும் கண்டு மகிழ்ந்து நந்தியம்பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆடை அணிகலன் ஆபரணங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்று கண்ணதாசன் சொல்லுவார். ஆலயத்துக்குள்ளே போனால் கண்ணு அங்கே இங்கேயும் அலையக்கூடாது, இறைவனுடைய சன்னிதானத்திலேயே இருக்க வேண்டுமாம். சன்னதியிலே நின்று நீர் கசிய நாம் பிரார்த்திக்க வேண்டும். அழுது தொழுதால் நமக்கு பலன் கிடைக்குங்கிறாங்க. இறைவன்கிட்ட சில பேர் போய் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. எதுவுமே கேட்காமல் இருந்தால் அந்த இறைவன் அவருக்கே தெரியும், அவனுடைய அருளாலே தான் அவனை வணங்குகின்றோம். எது இவருக்கு வேண்டுமோ அதை அவர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன செய்ய, நமக்கு அது வேணும் இது வேணும்னு அவற்றை கேட்க தூண்டுகிறது. இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை சமீபத்திலே என்னுடைய இனிய நண்பர் மணிகண்டன் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுதியிருக்கிறார். ஒரு இளவரசி யார் எதை கேட்டாலும் தருவதாக ஊரெங்கும் சொல்லி காவலாளியை அனுப்பினார். அந்த ஊரில் போய் காவலாளி சொன்னார், இன்றைக்கு மாலை நேரத்திலே இளவரசியை யார் வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம், கேட்டதையெல்லாம் அவர் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னாங்க. ஒரு நீண்ட கியூ 2 மைல் நீளத்துக்கு நின்றுச்சு. ஒவ்வொருத்தரும் வந்தவங்க ஆடை வேணும் அப்படின்னா ஆடை கொடுத்தாங்க, ஆபரணம் கேட்டாங்க ஆபரணம் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒருத்தரும் சில பேர் வந்தவங்க எனக்கு 5 ஏக்கர் நிலம் வேணும் அப்படிம்பாங்க, 5 ஏக்கர் நிலம் கொடுத்தார். அதே மாதிரி முத்து மாலை கேட்டாங்க முத்து மாலை, தொகை கேட்டால் தொகை, நகை கேட்டால் நகை, இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. எல்லாரும் முடிஞ்சு கடைசியாக ஒருத்தர் நின்னார். அந்த இளைஞன் வந்தார். கிட்டத்தில் வந்த உடனே உனக்கு என்ன வேண்டும்னு அந்த இளவரசி கேட்டார். உடனே அவர் சொன்னார், இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் உங்களுக்கு இருக்குது, அந்த குறிப்பறிந்து யார் யாருக்கு என்ன உதவி வேணுமோ அதை நீங்கள் உதவி செய்கிறீர்கள், உங்களை பாராட்டுவதற்காகத்தான் வந்தேன்னு சொன்னார். உடனே இளவரசி சொன்னால், நீ சேனை தலைவராகிறியா இல்லை மந்திரி ஆகணுமா, உங்களுக்கு என்ன வேணும், 25 ஏக்கர் நிலம் தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் உங்களை பாராட்டுவதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டு போகிறோம்னு சொல்லி போயிட்டு வரோம்னு சொன்னார். உடனே அந்த இளவரசி சொன்னால், 1 நிமிடம் நில்லுங்கள்னு சொல்லிட்டு அறைக்குள்ளே போனான். ஒரு மாலை எடுத்து அவனுடைய கழுத்தில் அணிவித்தாள். அணிவித்து விட்டு தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து சொன்னாள், இது போன்ற இளைஞனைத்தான் நான் மணப்பதற்காக நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட இளைஞன் இப்பொழுது கிடைத்து விட்டார், ஆகையினாலே அவருக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டாளாம். இது எதை காட்டுகிறதுனா, இறைவன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் அப்படியெல்லாம் போய் கேட்குறோம் அப்படின்னா நம்ம அவர் தருவார். எதையுமே கேட்காமல் இருந்தால் இறைவன் தன்னையே உங்களுக்கு தந்து விடுவான் என்ற கருத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் பிரதோஷ நாளிலே நந்தியம்பெருமான் சன்னதியிலே நில்லுங்கள், நின்று கொண்டு இறைவன் புகழ் பாடுங்கள். நாரணியால் நந்திதனக்கு உரைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் என்று சொல்லி நாடி ஜோதிடம் சொல்கின்றது. எனவே சிவனுக்கு தூதுவனாக இருக்கும் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள், உங்கள் குறைகளை தீர்த்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சகிப்புத்தன்மையால் சாதனை படைக்கும் நாள். தனவரவு வந்தாலும் கூட செலவு உங்களுக்கு 2 மடங்காக மாறலாம். காலை 10:23 மணிக்கு மேல் உங்கள் ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கப் போகின்றார். ஜென்மச்சந்திரன் பயணத்தால் பலன் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களை வரவழைத்து கொடுக்கலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரவும் செய்யும். சுக்கிரபலம் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறது. எனவே விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, தனவரவில் இருந்த தடைகள் அகலும் நாள். தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். கூட்டாளிகளை விலக்கிவிட்டு தனியாக தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அந்த சிந்தனை வெற்றி பெறுகிற நாள் இந்த நாள்.
இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் உண்டு. வீடு கட்ட வாங்க எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு இன்று விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எல்லை மீறி பழகியவர்கள் கூட எதிரியாக மாறும் சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு. எனவே கூடுதல் கவனம் தேவை. 6 புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ராசிநாதன் வலிமை இழந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். எனவே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. மாமன் மைத்துனன் வழியில் மனக்கசப்பு தரும் சம்பவம் ஒன்று நடைபெறலாம். 3 வியாழன். எனவே இன்றைக்கு முன்னேற்ற பாதைக்கு உடன்பிறப்புகள் வித்திடுவார்கள். மாலை நேரத்தில் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் வழியே உதவி கிடைத்து மகிழும் நாள். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். கேதுவோடு கூடியிருக்கின்றார். எனவே ஞானகாரகன் கேது இணைந்திருப்பதால் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும். அன்றாட வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள். மருத்துவ செலவு உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது யோசித்து செய்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கடவுள் வழிபாட்டினால்தான் உங்கள் காரியங்களையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக அமைத்துக்கொள்ள இயலும். ஜென்மகுரு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஏமாற்றங்கள் அகல எதிலும் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. உங்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும். கன்னிராசி நேயர்களே, காலை 10:23க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே காலையில் கலகலப்பு, மாலையில் சலசலப்பு உருவாகலாம். நண்பர்களெல்லாம் பகையாகும் சூழ்நிலையும் உண்டு. வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விட்டு கொடுத்து சென்றால்தான் விருப்பங்கள் நிறைவேறும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அது செயல்படும் நேரமாக கூட இந்த நேரம் இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். யாருக்கும் பணப்பொறுப்பு சொன்னால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். எனவே பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாளாக கூட இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, பணியிட மாற்றத்தால் பரவசம் அடையும் நாள். திடீரென உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி வந்தாலும் கூட அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. 7 சனியில் இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக 16/12/2017 வரை உங்களுக்கு 7 சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கல்விக்காக எடுத்த முயற்சியை கைகூடும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். நன்றி வழிபாடு மேலும் நலம் சேர்க்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பங்காளி பகை மாறி பாசம் கூடுகின்ற நாள். பற்றாக்குறை அகன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை ஒரு சிலர் நடைமுறைப்படுத்தும் நேரம் இந்த நேரம்தான். எனவே அவர்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மகர ராசி நேயர்களே, பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். 8 குரு இருக்கின்றார். 8 குரு இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தினர்களாலும் உங்களுக்கு விரயங்கள் உண்டு. என்ன இருந்தாலும் ஒரு கணம் சிந்தித்து யோசித்து எதையும் செய்வதன் மூலமே விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கி கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையவில்லையே என்ற கவலை மேலோங்கலாம். கும்பராசினியர்களே, உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். இந்த இல்லம் தேடி விருந்தினர்களின் வருகை ஏற்பட போகின்றது. உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் உங்கள் மேல் வீண்பலிகள் கூட வந்து சேரலாம். அஞ்சல் வழியில் வரும் தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி ஒரு சிலர் எடுத்த முயற்சிகளில் தடை இருக்கிறதே என்று கவலைப்படுவார்கள். 8 செவ்வாய் இருப்பதால் காரியத்தடைகள் ஏற்படலாம்.
வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. வாகன மாற்றம் செய்ய முன்வருவதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். எதிரிகள் விலகுவர். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த வரன் இன்றைக்கு வந்து சேரும். உதிரி வருமானங்களும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.